ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறோம். ஆமாப்பா, நாங்கள் எல்லோரும் சூப்பராக இருக்கோம். நீ தான் கொஞ்சம் ஒரு மாதிரியாக பேசுகிறே, என்னாச்சு உனக்கு அப்படின்னு பார்க்குறீங்களா? எல்லாமே வீடியோவில் சொல்கிறேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? இன்றைக்கி டே எப்படி போச்சு அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். சரிங்களா? இது வந்து முதல் நாள் சாயங்காலம் இருந்து எடுத்துகிட்ருக்கேங்க. நானும் என் பாப்பாவும் என் வீட்டுக்காருமேவும் பூப்பாறை வரைக்கும் போக வேண்டிய வேலை இருந்துச்சு. அங்கே போய் என்னோடய ஃப்ரெண்டு பீனா அவங்கக்கிட்ட பேசிட்டு அவங்களே பார்த்து 2-3 ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க. கடந்த ஒரு 10, 15, 16 வருடமாக என்னுடைய உயிர் தோழி வந்து என்னோடய பீனாங்க. நாங்கள் 2 பேரும் நட்பாகி இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு 5 வருஷம் எங்களுக்கு தெரியும். ஆனால் நாங்கள் அவ்வளோவா நட்பாக ஆனதில்லை. 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் நாங்கள் பார்ப்போம். ஒரு மாதத்துக்கு 2 தடவை பார்க்க வேண்டிய சூழ்நிலை எல்லாமே இருந்தோம். 5 வருஷமாக நாங்கள் வந்துட்டு ஒரு நட்பு பாண்டிங் வரல, பார்ப்போம் பேசுவோம் அந்த அளவில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் பேசி பழகி நீண்ட 15 வருஷமாக என்னோடய உயிர் தோழி பீனா. காலையில் எந்திரிச்சு அப்படியே மெதுவாக வெளியில் வந்து பார்த்தாக்க மக்களே நீங்களே பாருங்கள், இந்த அளவுக்கு குளிர், மழை, பனி அப்படி அடிக்குதுங்க. ஒன்றும் என்ன சொல்கிறது, இதான் நான் சொல்லிகிட்டே இருக்கேன். மழை பாருங்களேன், அப்படியே லேசாக சாரல் சிலு சிலு சிலுன்னு வர்றாங்களா, பார்க்குறதுக்கு, ரசிக்கிறதுக்கு, என்ஜாய் பண்ணுறதுக்கு இது எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஆனால் இது கூட ட்ராவல் பண்ணி போகிறோம் பார்த்தீங்களா, அதுதான் கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்குது. பழகிருச்சாப்பா இங்கேருந்து அப்படின்னு நினைப்பீங்க. இதை விட்டால் வேறு வழி இல்லை, இதை விட்டால் நம்மளுக்கு வேறு மார்க்கமே இல்லை அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வர்றப்ப இதுதான் நம்ம உலகம், இதுதான் நம்ம வாழ்க்கை, இதுதான் எல்லாமே, இதுதான் வாழ்வு ஆதாரம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலமையில நம்ம இதெல்லாம் கடந்து போயிடணும் அப்படின்ட்டு நம்ம பொறுமையாக இந்த வாழ்க்கை பயணத்தை அப்படியே அசை போட்டுகிட்டே போயிட்டே இருக்கிற மாதிரி தாங்க இருக்குது. எப்படி நல்லா இருக்குது. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இது நம்ம வீடு. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இது நம்ம வீடு, அது ரோடு. அதாவதுங்க இது வீடு, அது ரோடு. இவ்வளோதான். மெயின் ரோடும் வீடும் பக்கத்தில் தான் இருக்குது. இது காம்பவுண்டு, கேட்டு, இது வீடு. எப்படி வருதா? அதனால் வண்டி போகிற சத்தம் எல்லாமே கேட்டுகிட்டே தான் இருக்கும். எனக்கு பிடிச்சிருக்குங்க. இருந்தாலும் நான் எப்பயும் சொல்கிறது தான், நம்ம ஊர் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது ரொம்ப பிடிச்சனாலேயே என்னவோ தெரியல, அந்த ஊரில் வாழை கொடுத்து வைக்காமல் போச்சுங்க. சரி பரவாயில்ல, என்னைக்காச்சும் ஒரு நாள் ஊரில் வந்து வீடு வாங்கி இருக்காமையா போவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையிலேயே சொந்த வீடு, எனக்குன்னு ஒரு வீடு சொல்லுவாங்க இல்லையா, வானத்திலிருந்து பூமி வரைக்கும் எனக்கு சொந்தமான ஒரு வீடு அப்படின்ட்டு. அந்த மாதிரி எனக்கும் ஆசை இருக்குது. பார்க்கலாம், நடக்கும் போது நடக்கட்டும். நானுமே நல்லா சொட்டரெல்லாம் போட்டு சூப்பராக இருக்குது. அந்த குளிரிலேருந்து பாதுகாக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுக்கிறதுங்க. வாசலெல்லாம் கூட்டவே இல்லைங்க. அங்கே பாருங்கள், இந்த மழையில் எப்படி போய் கூட்டுறது, அதுவும் ரொம்ப பாசம் வேறு பிடிச்சிருது. இந்த மழை பெஞ்ச உடனே சரட்டுன்னு விழுகுது. ஏற்கனவே இங்கெல்லாம் பெயினாக இருக்குது, காய்ச்சல், ஜலதோஷம், மண்டை வலி, உடம்பு வலி, இந்த மாதிரி ஒரு ஒரு லிஸ்ட்டு போட்டே நம்மளை அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டுருக்கு. வலிக்கு வேறு விழுந்தால் யார் பார்க்குறது? அதனால வாசலெல்லாம் இப்போ பிறக்காமல் இருக்கலாம், ஒன்றும் கூட்ட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கேன். நம்ம நிறைய செடி கொடி தொட்டியெல்லாம் வச்சுருக்கோமா, நிறைய உறவுகள் வந்து புதுசாக வந்திருக்கீங்க. அப்போ நிறைய உறவுகளுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த செடி இதெல்லாம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு இருக்கீங்க. கண்டிப்பாக சொல்கிறேன். சரிங்க, நீ அடுத்த வேலைக்கு போகலாமா? அம்மா என்ன தங்கம், சரியான காய்ச்சல், தடுமம், ஜலதோஷம், உடம்பு வலி, இப்படி எல்லாமே போகுது. அனைத்துமே போயிருக்கு. அனைத்து பாட்டுமே என்ன சொல்கிறது, அப்படியே உருண்டுக்கிட்டு கரண்டுக்கிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி போயிட்டுருக்கு. பூவாக்கு என்ன பண்ணுறது? அதனால் நம்ம வேலை செஞ்சால் தான் உண்டு. என் தலை ரொம்ப முடியலைங்க. பாப்பா குட்டி தான் எங்களுக்கு கஞ்சி, பாசிப்பயிர் போட்டு கஞ்சி வச்சு, ஊறுகாய், ரெடிமேடு ஊறுகாய், அப்போயே ஒரு மாங்காய் எடுத்து கட் பண்ணி ஊறுகாய் பண்ணி உருளைக்கிழங்கு பொரிச்சு இந்த மாதிரி எல்லாம் கொடுத்தாங்க. அது பாவம் 2 நாள் லீவுக்கு வந்துட்டு நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்படுத்துகிறோமே அப்படிங்கும்போது கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. நம்ம தான் அதை பார்த்துக்க வேண்டிய நேரம். இப்போ அந்த நேற்று போய் இன்ஜெக்ஷன்லாம் போட்டு வந்தேன். காலையிலலாம் ரொம்ப டயர்டாக இருந்தது. அந்த இன்ஜெக்ஷன் போட்டனாலே என்னன்னு தெரியலங்க.
இந்த இப்போ வர்ற காய்ச்சலாம் ரொம்ப டேஞ்சராக இருக்குமோ அப்படின்னு பயமாக இருக்குது. இவ்வளோ ஒரு டயர்ட்னஸ்ங்க. அதான் மச்சான் போயிட்டு மட்டன் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காரு. மட்டன் வந்துட்டு சமையல் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. பசங்களுக்கும் கொடுக்கலாம், நம்மளும் இந்த கொஞ்சம் பெப்பரெல்லாம் தூக்கலாக போட்டு கொஞ்சம் சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இல்லையா, அதனால் அதை வந்து ரெடி பண்ணிட்டுருக்கேன். பாப்பா குட்டிக்கும் நான்வெஜ் எதுவும் அவ்வளோவா சமைச்சு கொடுக்க முடியல. என்ன பாப்பா குட்டி, அதுக்குள்ளேயே நாங்கள் காய்ச்சல் அது இதுன்னு போயிட்டோமா, அதனால சரி மட்டன் எடுத்து சமைச்சிடலாம் அப்படின்ட்டு சமையலுங்க, மட்டன் சமையல். இது வந்து இங்கே ரெடி ஆகிட்டு இருக்கட்டும். பாப்பா வந்து வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு இதெல்லாம் ரெடி பண்ணி வைப்பாங்க. அதுக்குள்ளேயே நான் போய் குளிச்சுட்டு வர்றேங்க. நேற்று மழை ஆரம்பிச்சிருச்சுங்க. அந்த மழை ஆரம்பிக்குமே தண்ணி பாருங்களேன், ஆற்றுல நிறைய வர ஆரம்பிச்சிருச்சுங்க. தோட்டத்துக்குள்ளே எல்லாமே தண்ணி வந்து ஊற்று பெருக்கெடுத்து ஓட ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஒரு வாரம் என்னன்னே தெரியல, கொஞ்சம் வெறிச்சிருந்துச்சு. நீங்கள் பார்த்தா தெரியுதா, நம்ம தோட்டத்துக்குள்ளே தண்ணி நிற்கிறதெல்லாம் ரொம்ப சங்கட்டமாக தான் இருக்குது. இப்படி தண்ணி வந்து அப்படி நின்னாலுமே கொஞ்சம் பிரச்சனை தாங்க இலை செடிகளுக்கு. என்னோடய பையன் வந்து ஸ்கூல்லேருந்து வந்துட்டார். வந்துட்டு நிலக்கடலை இருக்குது பார்த்தீங்களா, அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதை வந்து வறுத்து சாப்பிட போகிறேன் அப்படின்ட்டு வறுத்துட்ருக்காரு. என்னென்னா நான் சமைச்சிட்ருக்கேன் இல்லையா, அதனால என்னை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்ட்டு அவனாகவே செஞ்சிட்ருக்கேன். நான் சொன்னேன், டே நான் செஞ்சு கொடுக்குறேன்டான்னு. இல்லைம்மா நீ டீ போட்டு கொடு, நான் வந்து அதை செஞ்சுக்கிறேம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு. பசியோடு தானே வர்றாங்க. இன்றைக்கி ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கும், 5:30 வருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவனுக்கு வந்து கொஞ்சம் வெள்ளனாவே விட்டுட்டாங்க, அதனால தாங்க. இல்லாட்டி நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருவேன். சமையல் ஒரு பக்கம், காஃபி, 2 வேலையும் நடந்துட்டுருக்கு. குளிச்சுட்டு வந்தாச்சுங்க. நல்லா குளிருங்க, சொல்லி காமிக்க முடியாத அந்த அளவு குளிர். கொஞ்ச நேரத்துல சட்ரு, சாக்ஸு, தொப்பி எல்லாம் போட்டு மாறிடுவோம். என்னன்னா குளிர் மறுபடியும் வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ கொஞ்சம் மழை வெடிச்சிருக்கு. ஜலதோஷம் தான் நம்மளை போட்டு வதக்கி வதக்கி எடுக்குது. வெங்காயத்தை வதக்கிக்கிட்டு ஜலதோஷம் வதக்குதுன்னு வேற பேசுறியான்னு நினைப்பீங்க. வந்துட்டு மட்டனுக்கு தேவையான வெங்காயம், மசாலா எல்லாம் போட்டு ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கேங்க. சுட சுட கப்பக்கிழங்கும் கறி குழம்பும் மட்டன் சுக்கா கொஞ்சம் மூளை எடுத்து இந்த பிள்ளைகளுக்கு ஃப்ரை பண்ணி கொடுத்தேன், பெப்பரெல்லாம் போட்டு. அதுவும் ரெடி ஆயிடுச்சு. கப்பக்கிழங்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சுங்க. அஜா வந்து குளிச்சுட்ருக்காரு. பசி எங்களுக்கு, நாங்கள் சாப்பிட்றோம் அப்படி சொன்னோம். சரி சாப்பிடுங்க, நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னா. அதனால் அவனுக்கு தட்டு மட்டும் எடுத்திருக்கோம். நானும் பிங்கி பாப்பாவும் சாப்பிட போகிறோம். பசி வேறங்க, இந்த உரப்புக்கும் அதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. அந்த பெப்பர் கொஞ்சம் தூக்கலாக போட்டிருக்கோமா, அதனால் சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குது. எனக்கு இது சூப்பராக இருக்குது. பிங்கிட்ட கேட்போம் எப்படி இருக்குன்னு. பிங்கி எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா? சூப்பராக இருக்கா சுமாராக இருக்கா? சரி, அடுத்து வந்து சாப்பிட்டுட்டு உங்களை மீட் பண்ணுறோம். நம்ம வீட்டு தேவதைகள் இருந்தால் வீடு இப்படியெல்லாம் பராமரிப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி வளர்த்தனாலேயோ ஒன்றுவோ தெரியல. பொம்பளை பிள்ளை வந்து பார்க்கல, வீடெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிட்ருக்கா ஒவ்வொரு ரூமாவும். அவளுக்கும் ஃபீவர், எனக்கும் ஃபீவர், மச்சானுக்குமே ஃபீவர் தான். அவளுக்கு கொஞ்சம் ரிலீஸ் ஆகவும் அம்மா இப்படி விரிக்கலாமா அப்படி விரிக்கலாமா அப்படின்ட்டு கேட்டு கேட்டு பார்த்து பார்த்து பிள்ளை ஒவ்வொரு வேலையாக செய்யுது. இதை தான் நம்ம வீட்டு ஹோம் டூர் கேட்டிருந்தீங்க நிறையா உறவுகள். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஷேர் பண்ணால் தான் உண்டு அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு வீடியோ எடுக்கணும்னா நீ பெயிண்ட் அடிச்சுட்டு காமிக்கிறேன், சரிங்களா? இது வந்துட்டு டைனிங் டேபிள் போட்டிருக்கோம். இது வந்து நம்மளுடைய ஹாலில் வந்து ஒரு செட்டி, ஒரு திவான் கோட்டு. திவான்னா ஒரு பக்கம் ராஜா மாதிரி சாஞ்சு உட்காருவாங்க இல்லையா, அந்த மாதிரி. அப்புறம் வந்துட்டு ஒரு டீப்போ. இங்கே வந்து ஒரு கார்பெட் விரிச்சிருக்கேன். இது விரிச்சா கொஞ்சம் நல்லா இருக்குங்க, நீட்டாக இருக்கும். அதனால் இந்த தொட்டி வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்டு நிலாக்குட்டி கௌரி வந்திருந்தாங்க இல்லையா, அவங்க வந்து அவங்க ஞாபகார்த்தமாக எனக்கு வாங்கி கொடுத்துட்டு போனாங்க இந்த தொட்டி. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு தொட்டி, இதே மாதிரி 2 தொட்டி. அதாவது இது அவுட்ரு பாட்டு, இது வந்து இன்னர் உள்ள, ரெண்டுமே இருக்கும். அந்த மாதிரி கலந்தது. இந்த தொட்டியில் வந்து நான் ஏற்கனவே இந்த பிளான்டிங் வச்சுருந்தேங்க. லக்கி பாம்பு இப்படியே போவாங்க, நல்லா வளர்ந்து உயரமாக போவாங்க. பார்த்திங்களா, இது வந்து நான் வச்சுருந்தேன்.
அப்போ வந்துட்டு இது கொஞ்சம் பழைய தொட்டி ஆயிடுச்சு. என்னோடய தோழி வாங்கி இந்த போட்டு கொடுக்கவுமேவும் எனக்கு வெளியில் வைக்க மனசே இல்லை. என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்படி ஹாலில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அடிக்கடி பார்ப்போம். அதுவும் இல்லாமல் அழுக்கொட்டாமல் இருக்கும் இல்லையா, அதனால் வெளியில் வச்சா எப்படியும் மழை பெஞ்சு அந்த அழுக்கெல்லாம் ஒட்டிடும் இல்லையா. இந்த நட்பை எவ்வளோ தூரம் நம்ம பாதுகாக்கிறோமோ, அவங்க கொடுத்த அந்த கிஃப்டவே நம்ம இவ்வளோ தூரம் பாதுகாக்கிறோமே அப்படின்னு எனக்கு தோணுங்க. அப்படித்தான் நான் எப்பயுமே அப்படித்தாங்க. நட்புன்னு சொல்லி எனக்கு உறவு கிடச்சிட்டாங்க அப்படின்னா நான் அவங்கள வந்து ஒரு பொக்கிஷமாக அன்பாக பண்பாக பாசமாக பார்த்துக்கணுன்னு அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள். சரிங்களா? ஆனால் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பழகுவது நட்பு ஒன்று மட்டும்தான் அப்படின்னு எனக்கு தோணுதுங்க. எனக்கு 2-3 உயிர் தோழிகள் தான் இருக்காங்க. அதில் வந்துட்டு கௌரியும் ஒருத்தவங்க அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரிங்களா? அதனால் நீங்களாம் டெய்லி பேசிப்பீங்களா, டெய்லி இதாக அப்படி அதெல்லாம் இல்லைங்க. அந்த மாதிரி நட்பு இல்லை இது. நட்பு பண்பு பாசம் இதெல்லாமே நம்மளுடைய மனசில் தான் இருக்கும். அவங்களுக்கும் பிஸி, நம்மளும் பிஸி. சரிங்களா? ஆனால் அப்படி பேசினா தான் அது நட்பா இல்லையே. எப்போ நம்மளுக்கு டைம் கிடைக்கும் போது பேசிக்கலாம், பழகிக்கலாம், பகிர்ந்துக்கலாம். இங்கே வந்தாங்க நாங்களும் அங்கே போய்க்கலாம், அந்த மாதிரி. சரிங்களா? அவ்வளோதான். அந்த மாதிரி தான். அதனால் அவங்களுடைய அந்த ஞாபகார்த்தமாக 2 பாட்டு, இது ஒன்று அங்கே ஒன்று இருக்குது. இது 2மேவும் அவங்க வாங்கி கொடுத்தது. எப்படி இருக்குது? சூப்பராக இருக்கா? மறக்காமல் சொல்லுங்கள். ஒரு பாட்டு அங்கே இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, ஒன்று இங்கே இருக்குது பாருங்கள். இதுலேயும் இந்த செடி வச்சுருக்கேன். நம்ம வீட்டு தேவதையின் வேலை முடியவில்லை. எல்லாம் க்ளீன் பண்ணி விரிச்ச எல்லாம் போட்டுட்டு, அம்மா உங்களுக்கு தான் முடியலையே, நீங்கள் ரெஸ்ட் எடுங்கம்மா, நானே செஞ்சுக்கிறேன் அப்படின்ட்டு இங்கே பாருங்களேன், எல்லாம் கூட்டி அள்ளி எல்லாம் போட்டுட்ருக்காங்க. நாளைக்கு வந்து தேவதை கிளம்புறாங்க, பிங்கி கிளம்புறாங்க ஸ்கூலுக்கு, காலேஜுக்கு போயிட்டு வாங்க. போய் நல்லா படிக்கணும். என்ன நம்முடைய சப்ஸ்கிரைபராக உறவுகள் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, பிங்கி நல்லா படிக்கணும், அம்மா அப்பா வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க, உங்களை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க, அதனால் நீங்கள் நல்லா படித்து நல்லா ஜெயிச்சு நல்லா மெடல் வாங்கி நல்ல ஒரு நிலைமைக்கு வரணும் அப்படிங்கிறாங்க. நீங்கள் செய்வீங்க தானே? கண்டிப்பாக. எல்லாருடைய அன்பும் ஆதரவும் அனுகிரகமும் அவங்களுடைய பிரார்த்தனையும் எல்லா ஆசீர்வாதமும் உங்க கூட உண்டு. அப்பா அம்மா தம்பி எல்லாரோடைய. சரியா? பிங்கி, நீ இது செய்யாமல் இருந்தேன்னு வச்சுக்கோயேன், உன் தம்பி தான் இதை செஞ்சு கொடுத்துருப்பான். அஜோ தான் செய்வான் இதெல்லாம். அம்மா நீங்கள் ரெஸ்ட் எடுங்கம்மா, நான் செய்கிறேம்மா அப்படின்ட்டு முடியல அப்படின்னா பிங்கியும் அவனை வேலை செய்ய வைப்பாங்க. பிங்கி சொல்லடே, பொம்பளை பிள்ளைகளுக்கு மட்டும் ஒன்றும் இந்த வேலை, ஆம்பளை பசங்களும் செய்யலாம், செய்டா அப்படின்னு சொல்லி செய்ய வைப்பான். எல்லாமே சூப்பராக ஆயிடுச்சா? என்னங்க மக்களே, இன்றைக்கி நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்புகிறேன். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். எல்லா உறவுகளுக்கும் நன்றி, வணக்கம், பாபாய் உறவுகளே. நம்ம சேனல் பார்த்து சப்போர்ட் பண்ணுற எல்லா நல்ல உள்ளங்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். மீண்டும் சந்திக்கலாம்.